அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி புத்தாண்டு பலன்கள் 2024. சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்ற போல ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான வருடமாக இருக்கும். வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் சிம்ம ராசிக்கு சனி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். குரு பகவான் ஆரம்ப காலகட்டத்தில் மே மாதம் வரைக்கும் 9ஆம் இடத்தையும், மே மாதத்துக்கு பிறகு குரு 10ஆம் இடத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார். ராகு பகவான் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலும், கேது பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்க இருக்கிறார். ஸோ இந்த கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்னால சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. 30/4/2024 வரை ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும். கைமாற்றமாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள். புதிய சொத்து வாங்குவதற்கு பாக்கி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு செய்வீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் 7ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வர். ஆனால் அதில் சாதகமாக முயற்சி செஞ்சு அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதே மாதிரி புதிய வீடு, புதிய மனை வாங்க ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி படிச்சிட்டு இருக்க சிம்மராசினியர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் குரு 10ஆம் இடம் செல்வதால் வேலை, உயர்கல்வி, பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இடமாற்றம், சம்பள உயர்வு இதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக சிம்ம ராசிக்கு இந்த வருடம் அமையும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எதுவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் இயராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ராகு பகவான் 8ல் இருக்கிறதுனாலும், கேது பகவான் 2ல் இருக்கிறதுனாலும் பண பருவத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் செயல்படவும். பணத்தில் தட்டுப்பாடு அதிகம் இருக்கும். பேப்பர், ரப்பர், தேயிலை, காப்பி, கொக்கோ, ஏலக்காய் போன்ற துறையில் வியாபாரம் செய்யும் சிம்மராசினியர்களுக்கு வியாபாரத்தில் சரிவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமையும். கொஞ்சம் கவனம் தேவை. சிலருக்கு முட்டிக்கால் வலி, இடுப்பு வலி போன்றவை கடுமையாக பாதிக்கும். கண், மூக்கு, காது பிரச்சனை அதிகமாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். புந்தைய பயணம், தீர்த்த யாத்திரை, தூரதேச பயணம் செல்ல நேரிடும். வாய்ப்பு கிடைத்தால் சென்று வாழுங்கள். அயல்நாட்டு சென்றவர்கள் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பி வரும். பெற்றோர்கள், உறவினர்களை சந்திக்க நேரும். அரசு அலுவலகத்தில் சிலர் தற்காலிக வாராதர பண தற்சமயம் கிடைக்கும். குடமுக்கு, மதில் சுவர், மரப்பத்து பணி செய்ய நேரும். இதெல்லாமே சிம்மராசிக்கு இந்த வருடத்துக்குரிய பொது பலன்கள் ஆகும். மேலும் ஜாதக ரீதியான தசாபுத்தி அந்தர பலன்களை வைத்து ஜாதகருக்கு தெளிவான இந்த கோச்சாரத்துக்கும் அதுக்கும் என்ன பலன் வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க. மேலும் ஜாதக ரீதியான தங்களுக்கு பஞ்சாங்க சேனல் தொடர்பு கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.